அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம ஹரத்தில் இருந்து சரியாக நம்மளுடைய ரூமுக்கு போகிறோம். எவ்வளோ அருகாமையில் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் அந்த நுழைவாயில். ஹரத்து தொழுவ முடிஞ்சு நேர ரூமுக்கு போகிறோம். இது மதியம் உணவுக்கு லைன் கூட்டம். அதாவது ஹதியா ஃப்ரீயான உணவு. டெய்லி மதியம் உணவு இந்த லைனில் இன்னும் சில லைன்களில் கிடைக்கும். அதற்காக அணிவகுத்து நிற்கிறாங்க. இது தினசரி நடக்கக்கூடிய ஒரு காட்சி தான். மதியம் லுகர் தொழுகை முடிந்து நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ இது கூட சாப்பாட்டுக்கு உள்ள லைன் தான். அதாவது மதியம் உணவு, மந்தி உணவு, அதுபோக ஒரு 2 ஜூஸ், அசீர், தண்ணி பாட்டல் அதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் சரி. இப்படி அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி இங்கே உள்ள மக்கள் வரக்கூடியவங்களுக்கு உணவு ஏற்பாடுகள், இன்னும் சில வசதிகள், குடிநீர் வசதிகள், அதாவது குடிநீர் போட்டலாகவே அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த நுழைவாயில்னா கரெக்டாக ஹரத்துலேருந்து நுழைவாயிலுக்குள்ளே தான் நம்ம வர்றோம். இந்த பாலம் போதில் இது முடிந்தால் தான் அந்த நுழைவாயிலே முடியும். இருந்தாலும் நம்ம இங்கே இருந்தே தான் அந்த பயணத்தை எத்தனை நிமிடம் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதுவே 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 2 நிமிஷத்தை நம்ம கழிச்சிக்கிறணும். சரியாக சொல்லணும்னா இதுதான் இப்போ ஸ்டார்டிங். இப்போ பாருங்க. இந்த கூட்டத்தோடு நடக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதிகம் கூட ஆகலாம். உட்கார்ந்து இந்த கூட்டம்லாம் கலைந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தோன்னா இன்னும் வேகமாக வரலாம். ஏன்னா இப்போ நம்ம அந்த கூட்டத்தோடையே வர்றோம். அதெல்லாம் நீங்கள் கழிச்சிக்கலாம் டயத்தை. சரி. இங்கே ஒரு லூலு கைபர் சூப்பர் மார்க்கெட் லூலு இருக்கிறது. அதுபோக இது சூக்குல் ஹலீல், இது ஒரு யமாரா. இதுல ஒரு பல சூக்குகள் இருக்கிறது, சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது. இந்த சைடு திரும்பினா அப்படியே கிளாக் டவர். இதற்கு இடையில தான் நம்ம இந்த பயணத்தை செய்கிறோம். இப்போ நம்மளுடைய இந்த ரூம் வரைக்குமே ஹரம் தான். அங்கேயும் தொழுவலாம். இருந்தாலும் இங்கே வந்து தொழுவணும்னா அந்த நிமிடத்தை காட்டுறதுக்கு தான். இது கூட இங்கே கூட தொழுவை நடக்கும். எவ்வளோ வயது முதிர்ந்தவங்க கூட நடந்து போகிறாங்க. அலியான் இது ஒரு ஃபெந்துக், இன்னும் அருகாமையில் இருக்கிறது. தண்ணீர் பாட்டில் ஹதியாவாக கொடுக்குறாங்க மக்களுக்கு. அதற்கு தான் கூட்டம்.
நம்ம கூட போய் வாங்கலாம். மக்களுக்கு எனி நேரமும் தாகத்துக்கு தண்ணீர் வழங்குறாங்க. பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை தான் பார்க்குறீங்க. அதை மக்கள் ஆத்துக்கு எத்தனை இப்படி உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் தண்ணி நமக்கு இருக்கிறது. ஆக மக்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் வழங்குறாங்க. அதுவும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்லாவின் திருமுகத்தைக்காக ஜக்காத்தையும் சதக்கத்துல் ஜாரியாவையும் அள்ளி அள்ளி மக்கள் நல்மக்கள் வழங்கி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதி தான் இது. இதில் ஜாரத்து உம்ராக்கு வரக்கூடிய மக்களை அழைத்து வரக்கூடிய பேருந்து பஸ்ஸு. அதுவும் ஒரு பாட்டில் இல்லை, 2 கொடுக்குறாங்க. வாரி வாரி கொடுக்குறாங்க. இன்னும் 2 கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்போ தண்ணீரும் உணவு அதற்கு ஒரு பெரிய சிரமம் இல்லை. அது ஒரு நிலைப்பாடு. இதுதான் இந்த ஏரியாவுடைய பேர். சாரா இப்ராஹிம் கலீல். இப்ராஹிம் நபியுடைய பேர்லேயே இந்த ஏரியாவுடைய பேரை வைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 6 நிமிஷத்தை தாண்டி போகுது. காரணம் என்னன்னா, நம்ம நுழைவாயில உள்ள பள்ளியிலேருந்து வரச்சிலையே இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ள ஹரத்துலேருந்து வரச்சிலை உள்ளே இருந்து. 2வது தண்ணீர் பாட்டில் குடிநீர் பாட்டில் வாங்கச்சில அதற்கு சில நிமிடங்கள் போயிடும். அதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வரக்கூடிய உம்ரா ஹாஜிகளுக்கு வாங்கக்கூடிய சிம் கார்டு கைபேசி ஃபோனுக்கு இது எஸ்டிசி, இது ஜெயின், இன்னொன்று மொபைலி. இதை வெளியிலே ஒரு கூண்டு மாதிரி வைத்து இசா காப்பியை கொடுத்தால் அதை அவங்க என்ன செய்வாங்க, வழங்கி விடுவார்கள். சிம் கார்டுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொடை பிடித்து கொள்வார்கள். வெயிலுடைய ஆரம்ப காலம் இது. அடுத்த மாதம்லாம் இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே தொழுகை முடிந்த உடனே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிடும். இப்போ நம்ம ஹரத்துலேருந்து நேராக ஸ்ட்ரைட் ஒரே வழியில் வரோம். ஒரே வழியில் ரைட் லெஃப்ட் எங்கேயுமே திரும்ப வேண்டாம். நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃபெந்துக் இதான் நெருங்கிட்டோம். இதுதான் நம்முடைய இப்போ இருப்பிடம். இந்த லாட்ஜில் தான் அல் மகாம் ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பாக மக்களுக்கு நம்ம ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோடைய பேரை பார்த்து கொள்ளுங்கள், ஹோட்டல் கோல்டன் பைசன். அங்கேயும் வாசல்லையே ஜெயின், எஸ்டிசி, மொபைலி வாசல்லே மக்களுக்கு சிம் கார்டு. அதற்கு தான் கூட்டமாக நிற்கிறாங்க. பக்கத்திலே ஒரு கடை, ஜூஸு, எதுக்கும் பஞ்சமே கிடையாது. சரியாக சொல்லணும் என்றால் 6 நிமிஷம் ஆகும். இந்த 4 நிமிஷத்தை நீங்கள் கழிச்சிக்கிறணும். ஆமாம், இதில் நிறைய உரையாடல்களும் நடத்தியிருக்கிறோம். ரஸ்ஸில் வந்திருக்கிறோம். அதனால் ரொம்ப அருகாமை. இன்னும் போனீங்கன்னா இன்னும் தூரம் போகலாம். மக்கள் போகிறாங்க. ஆகையினால இதோடைய சரியான டைம் சொல்கிறதுன்னா 6 நிமிஷம். இப்போ எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட நின்று நான் பேசிக்கிட்டு நிற்கிறேன்.
சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக இன்னும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக இந்த மாதிரி அருகாமையில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பயணிப்பதற்கு. அதை கவனத்தில் வைத்து தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.